வாலிபர் ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க எல்லாரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி 2 கைகளை உயர்த்தி கொஞ்ச நேரம் இயேசுவை நம்ம துதித்து ஒரு பிரைஸ் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. வாய்களை திறந்து நல்லா நம்ம கர்த்தரை கொஞ்ச நேரம் நம்ம ஸ்தோத்திரித்து அவருக்கு கணத்தை செலுத்துவோம். ஹல்லேலூயா, உமக்கு நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா, அந்த அருமையான நேரத்தில் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரங்க தாவே. உம்மை நாங்கள் துதித்து பாட உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்க கொடுத்த உம்முடைய மகா பெரிய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரங்க தாவே. அப்பா, உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை புகழ்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே பெரியவர், நீரே உயர்ந்தவர், எல்லா கனத்திற்கும் மகிமைக்கும் எல்லா புகழ்ச்சிக்கும் நீர் ஒருவரே பாத்திரர் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே இயேசுப்பா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா, இந்த நேரத்தில் நாங்கள் வாலிபர்களாய் கூடி ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் கர்த்தாவே. எங்கள் மத்தியில் நீர் இறங்கி வாரும் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் தொடுமடியாக ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே, எங்களுக்கு ஏற்ற வார்த்தையை எங்கள் இருதயத்துக்குள்ளே நீர் தருமடியாக ஜெபிக்கிறோம். உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் நாங்கள் வளர நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகப்பனே உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா, உம்முடைய பிரசன்னத்தினால ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்புங்க ஆண்டவரே. உடைய அன்பின் கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆறுதல் எனக்கு
தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே. தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதுவரையில் நாங்கள் ஆராதித்து ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வீடுகளில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அநேக வாலிபர்கள் ஆண்டவரே உமக்காய் எழும்பி பிரகாசிக்க உதவி செய்ய எல்லாவற்றிலும் உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தரை உயர்த்துங்கள், கர்த்தர் பெரியவராக்கினார், கர்த்தர் துரத்துவார் என்றெல்லாம் பொருள் கொண்ட பெயர்களை உடையவர்தான் எரேமியா. ஆசாரியரின் மகனாகிய எரேமியா தான் விரும்பின திருமண வாழ்க்கையை தேவன் வேண்டாம் என்று சொன்ன பொழுது அவர் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டார். காரணம், இந்த உலகில் தேவனை விட பெரியது எதுவும் இல்லை என்ற எண்ணம் எரேமியாவை பற்றியிருந்தது. தேவ ஆலயம் மண்மேடாய் கிடந்த அந்த காலத்தில் தேவனுக்காக ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்ற துடிப்பு சிறைப்பட்டு போயிருந்த எரேமியாவுக்குள் துடித்து கொண்டே இருந்தது. தாயின் கருவில் உன்னை அறிந்தேன் என்ற தேவ வார்த்தையை கேட்ட எரேமியா ஏசாயா தீர்க்கதரிசி சென்ற 60 ஆண்டுகளுக்கு பிறகு தீப்பிழம்பாய் எழும்பினார். இவர் தேவனுக்காய் பற்றி எரிய துவங்கிய பொழுது இவருடைய வயது வெறும் 20 மட்டுமே. சுமார் 40 ஆண்டுகள் தீப்பிழம்பாய் நின்று பின்வாங்கி போன தேவ ஜனங்களை
திரும்பவும் தேவனிடத்திற்கே நடத்தினார். பல முறை மிருதுவாக தொடப்பட்டும் உணர முடியாதிருந்த மனசாட்சிகளை தேவ அக்கினியினால் சுட்டு நியாய தீர்ப்பை உரைத்தார். யோசியா, யோவகாஸ், யோயாக்கிம், யோயாக்கீன், சிதேக்கியா போன்ற உலக ராஜாக்களை அதிர செய்த ஒரே சகாப்தம் எரேமியா. காரணம், மகா பெரியவரும் முழு அதிகாரம் படைத்தவரும் சர்வ வல்லமை உள்ளவருமாகிய தேவன் எரேமியாவோடு இருந்தார். எரேமியா துணிந்து பாவத்தை அறிவித்ததால் சொந்த குடும்பங்கள் துரத்தியது, சொந்த ஊர் ஒதுக்கியது, மத தலைவர்கள் துன்புறுத்தினர், உலக அதிகாரங்கள் மிரட்டியது, சிறையிலிட்டது. ஆனால் அவருக்குள் எரிந்த தேவனுடைய சத்திய வாக்குகள் அணைந்து போகவில்லை. அவைகள் அவரது எலும்புகளில் கூட எரிந்து கொண்டே இருந்தது. பார்ப்பதற்கு அருவருப்பாயிருந்த தேவ ஜனத்தின் மீறுதல்களையும் பாவங்களையும் பார்த்து தன் கண்ணீரினால் தேவனை வெளிப்படுத்தி தேவ அதிகாரத்தினால் தீர்க்க தரிசனத்தை உரைத்து எதிர்கால சரித்திரத்தை செதுக்கிய தேவனின் ஒரு அற்புத படைப்பு எரேமியா. இஸ்ரவேலை மாத்திரமல்ல, புறஜாதி தேசங்களான எகிப்து, மோவாப், ஏதோம், கேதார், ஆத்சோர், பாபிலோன், பெலிஸ்தியா, அம்மோன், தமஸ்கு, ஏலாம் போன்ற தேசங்களிலும் தேவ அக்கினியை பற்ற வைத்த பராக்கிரமசாலி எரேமியா. வாலிபனே, தேவ வசனம் என்றும் மாறாதது, தேவனும் என்றும் மாறாதவர். பாவத்திற்கு எதிரான நியாய தீர்ப்புகள் அவரிடத்தில் உண்டு. சுட்டு விரல் நுனியில் தீயுடன் இந்த உலக மனசாட்சிகளை தொட்டு துணிந்து சொல்ல எரேமியாக்கள் வேண்டும். பாவத்தில் மாளுவோருக்காக மனமுருகி அழுது வேண்டுதல் செய்யும் மனப்பாங்குள்ள எரேமியாக்கள் வேண்டும். முகதாட்சியம் பாராமல் மாறாத தேவ நியாய தீர்ப்புகளை உரைக்க கூறி தேவ இரக்கத்திற்குள் ஜனத்தை திருப்பும் அதிசய எரேமியாக்கள் வேண்டும். எரேமியாவே, தேவனுக்காக எழும்பிடு. உங்கள் யாவரையும் பிளஸட் ஜெனரேஷன் யூத் சர்ச் ப்ரோக்ராமுக்கு இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தை வரவேற்கிறேன். இந்த நாளும் கூட அவருடைய வார்த்தை பேசும்படியாய் எனக்கு தந்தை கிருபைக்காய் ஏசப்பாவுக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறேன். நான் ஏன் தவறு செய்கிறேன் என்ற தலைப்பின் கீழே ஒரு சில ஆலோசனை உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஒரு சிறு ஜெபம் செய்துவிட்டு இந்த வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். அப்பா, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்க வந்த ஒவ்வொரு பிள்ளையோட இருதயத்திலையும் ஆண்டவரே நீர் இறங்கி அவங்க மனக்கண்களை திறந்து இந்த ஒவ்வொரு வார்த்தையும் அப்பா அவங்க இருதயத்தில் கிரியை செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஆமேன். எப்பொழுதும் கூட ரோமர் 7:15 பார்த்தீங்கன்னா வசனம் சொல்கிறது, எப்படியானில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லது என்று ஒத்துக்கொள்கிறேனே. இந்த வார்த்தையில் பார்த்தீங்கன்னா, நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இந்த வார்த்தையை நாம் படிக்கும் பொழுது எல்லா மனசுக்குள்ளேயும் எல்லா வாலிப பிள்ளைகளையும் ஒரு கேள்வி வந்துட்டுருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏன் இப்படி செய்கிறேன், நான் இப்படி செஞ்சுருக்கக்கூடாது, இப்படி செய்யாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படி சொல்லிட்டு எல்லாரும் நமக்கு நாமே கேட்போம். இந்த எல்லா கேள்வியிலும் ஒரே ஒரு காரியம் அடங்கியிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம தான் அதை செஞ்சோம், ஆனால் அது நமக்கே பிடிக்கல. நம்மளோட விருப்பத்தின்படி தான் அதை செய்கிறோம், ஆனால் அது ஏன் நமக்கே பிடிக்கல அப்படின்னா, நம்ம செய்கிறது தவறான காரியம் நமக்கு தெரியுது, அதனால தான் அது நமக்கு பிடிக்கல. நம்ம செய்யக்கூடாதுன்னு நினச்சாலும் கூட அதை நம்ம என்ன செய்யல, அதை தடுக்க முடியல. நம்ம போய் மீண்டும் மீண்டுமா என்ன செய்கிறோம், அந்த காரியத்தை செய்து கொண்டே தான் இருக்கோம். இப்படி நம்ம விரும்பாத காரியத்தை நம்ம செய்யக்கூடாது, நம்ம இருக்கணும்னு சொல்லி நம்ம விரும்புகிறோம் இல்லையா, அதை எப்படி நம்ம செய்யாமல் இருக்கிறது, அதுதான் நினைக்கிறேன் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதலாவது வேத வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 3:6 ஏவாள் என்ன செய்கிறாள், ஏவாள் மூலமாக பாவம் இந்த பூமிக்கு வந்து சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும். இச்சையை விட்டு நாம் விலக வேண்டும். இந்த இச்சையானது தான் முதலாவது சாத்தானுடைய மிகப்பெரிய ஆயுதம். எதுன்னு பார்த்தீங்கன்னா இச்சை தான்.
இந்த இச்சையின் மூலமாக தான் சாத்தான் முதலாவது பாவத்தை நமக்குள்ளே கொண்டு வரான். இப்போ ஆதியாகமம் 3:6 நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேதாகமத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு. முதலாவது அவள் என்ன செய்கிறா? பழத்தை பார்க்கறா. அதை பார்க்காம இருந்திருந்தா அன்னைக்கு அந்த பிரச்சனையே வந்திருக்காது இல்லைங்களா? அப்போ அந்த பழத்தை பார்த்ததுனால தான் அவளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய போராட்டமே வந்தது. அவளோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வந்தது. அப்பா என்ன செய்கிறாரு? அவர் படைத்த பிதா என்ன செய்கிறார் பார்த்தீங்கன்னா, அழகான தோட்டத்தை படைத்து அதில் எதெல்லாம் அவங்களுக்கு அது தேவையானதோ, எதெல்லாம் இந்த உலகத்தில் அழகானதோ, எதெல்லாம் மிகவும் சிறந்ததோ, எதெல்லாம் அவங்களுக்கு தேவையோ அதையெல்லாம் இந்த தோட்டத்தில் அழகாக வச்சு படைச்சி, எதெல்லாம் விலை மதிக்க முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ எல்லாவற்றையும் அவங்களுக்காக அந்த ஏதேன் தோட்டத்தில் அழகாக படைச்சாங்க. படைச்சிட்டு என்ன செய்கிறாங்க? எல்லாத்தையும் அவங்க கையில் தான் கொடுக்குறாங்க. எல்லாத்தையுமே உங்களுக்கு தான், இது எல்லாமே உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு சின்ன ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க. என்னன்னா, அந்த விருட்சத்தின் கனியை மட்டும் நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு. அவள் ஏவாள் நினச்சிருக்கலாம், எல்லாமே நமக்கு தானே, இது ஒரு சின்ன பழம் தானே, இது நம்ம ஆண்டவருக்காக நம்ம விட்டு கொடுத்தா என்னன்னு சொல்லி நினச்சிருக்கலாம். அவள் எல்லாத்தையும் விட்டுட்டா அந்த விருட்ச கனி மேலே தான் அவளோட பார்வை போனது. இன்னைக்கு வாலிப பிரயாணத்தில் இருக்க நீங்கள் முதலாவது உங்களோட கண்களை பாதுகாத்துக்கொள்ளணும். நம்மளோட சரீரத்தை விளக்கு அதுன்னு பார்த்தீங்கன்னா அது கண்ணு. வேதாகமத்தை சொல்லுறதுக்கு உங்கள் சரீரத்தின் விளக்கான கண்ணுன்னு சொல்லி அந்த கண்ணை குறித்து அவ்வளோ ஒரு அழகாக எழுதியிருக்காங்க. இப்போ அந்த கண்ணை நம்ம பாதுகாத்து கொள்ளணும். இப்போ ஏவாள் போய் என்ன செய்கிறான்? அந்த பழத்தை பார்க்குறா. பார்த்துட்டு அப்படியே உள்ள சாத்தான் பேசுகிறான், இதை நீ சாப்பிடு, நீ சாப்பிட்டினா உனக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தை. அந்த ஆசை வார்த்தையிலையும் அவளுக்கு ஒரு இச்சை. அந்த வார்த்தையை காதில் கேட்குறா. கேட்கிட்ட அப்படியே விட்டுறாளா? இல்லைங்களே, அவள் என்ன செய்கிறா? மறுபடியும் அவள் சிந்தைக்கு கொண்டு போகிறா. ஏன் இதை நம்ம சாப்பிட்டா என்ன, சாப்பிட்றதுனால என்ன நடக்க போகுது, என்னதான் நடக்கும் பார்க்கும்னு சொல்லி அவள் சிந்தைக்கு கொண்டு போகிறா. அவள் பாவத்தை சரீரத்தில் செய்கிறா. இன்னைக்கு அநேகர் அப்படிதான். ஏசப்பா எவ்வளோ நன்மைகளை நமக்கு கொடுத்துருக்காங்க, ஆனாலும் கூட அதையெல்லாம் நம்ம விட்டுடுறோம். பாவத்தை நோக்கி தான் இன்னைக்கு நம்மளோட கண்கள் என்ன செய்யுது? பாவத்தை நோக்கி தான் வேகமாக ஓடுது. ஏவாளும் கூட அப்படிதான். பார்த்தீங்கன்னா அந்த செடியில் எவ்வளோ அழகான காரியங்களை ஆண்டவர் வச்சிருக்காங்க. பொண்ணு விளையுது, எல்லாமே விளையுது அந்த தோட்டத்தில், அதுமாரிலாம் அவள் கண்ணு இல்லை. ஆனால் எது கூடாத காரியமோ அதை பார்த்து தான் அவளோட கண் போகுது. இன்னைக்கு வாலிப பிரியத்தில் நீங்கள் இது விதமான இச்சையின் போராட்டத்தில் இருப்பீங்க. எது நம்ம செய்யக்கூடாதுன்னு நம் பெற்றோர்கள் சொல்கிறார்களோ, எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி போதகர்கள் போதிக்கிறார்களோ அதை தான் செய்யும்படியாய் உங்களோட இருதயம் தூண்டப்படுகிறது. அப்போ ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த காரியமானது உங்கள் இருதயத்தில் வந்து உடைய சரீரத்தில் வந்து அதை செய்ய வைத்து அது பாவம் என்ன செய்து விடுகிறது? உங்களை ஆண்டரை விட்டு பிரித்து விடுகிறது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னாக்க, வேதவசனம் நீதிமொழிகள் 4:13 சொல்லப்பட்டிருக்கிறது, இருதயத்தை எல்லா காவலோடும் காத்து கொள்ள வேண்டும். நம்ம இருதயத்தை நம்ம காத்து கொள்ளும் பொழுது நம்ம இந்த இச்சையை விட்டு விலக முடியும். இந்த இச்சையை விட்டு விலகும் பொழுது நம்ம விரும்பாத காரியத்தை செய்யாதபடிக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். இன்னும் கூட விரும்பாத காரியத்தை நாம் எப்படி செய்யாமல் இருப்பது? நாம் நம்மளோட ஆவி ஆத்ம சரீரம் முழுவதும் நம்மை நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்மை நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளோட காரியத்தை அவரோட கரத்தில் எடுத்துக்கொள்கிறார். யோவான் 19:30 பார்த்தீங்கன்னா, ஏசப்பா சிலுவையில் இருக்கும் பொழுது அவரோட ஆவியை பிதாவின் கையில் ஒப்பு கொடுத்தார். அப்போ பிதாவின் கையில் அவரோட ஆவி எப்போ ஒப்பு கொடுக்கப்பட்டதோ அப்போ பிதாவானவர் என்ன செய்கிறார்? இந்த பூமியில் நம்மளை பாதுகாக்கும்படியாய் அவருடைய இரத்தத்தில் உள்ள வல்லமின் மூலமாய் நம்மளை பாதுகாக்கிறார். இப்போ நீங்கள் வாலிப பிரயாணத்தில் இருக்கும் பொழுது உங்கள் ஆவி, உங்கள் ஆத்தும, உங்கள் சரீரம் முழுவதையும் நீங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் முற்றிலுமாக உங்களுடைய பிரச்சனைகளை யாவற்றையும் அவர் கரத்தில் எடுத்துக்கொண்டு
அந்த பாவத்தை விட்டு வெளியேறும்படியாய் அவர் உதவி செய்கிறார். இப்போ நம்ம சாதாரண உலகத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு வீடு நம்ம வாடகைக்கு பார்க்க போகிறோன்னு வச்சிங்களேன். அந்த வீடு நம்மளுக்கு பிடிச்சிருச்சு, நம்ம அட்வான்ஸும் கொடுத்துட்டோம். ஆனாலும் போய் நம்ம அந்த வீட்டில் என்ன செய்ய முடியாது, நம்மளுக்கு பிடித்தமான காரியங்களை நாம் செய்ய முடியாது. அவங்க எப்போது அந்த சாவியை நம்ம கையில் கொடுக்குறாங்களோ அப்போ தான் அந்த சாவி எடுத்துட்டு நம்ம திறந்து உள்ளே போய் நமக்கு வேண்டிய காரியங்கள், நம்ம விருப்பமான காரியங்களை அந்த வீட்டில் நம்ம செய்ய முடியும் இல்லைங்களா? இது சாதாரண நமக்கு தெரிந்த ஒரு விஷயம். அதே போல தான் நீங்கள் எப்பொழுது உங்களுடைய இருதயம், உங்கள் ஆவி, உங்கள் ஆத்துமா, உங்கள் சரீரம் முழுவதையும் ஏசப்பாவோட கரத்தில் ஒப்பு கொடுக்குறீங்களோ அப்போ தான் அவர் உங்களோட வாழ்க்கையில் அவருக்கு பிரியமான காரியங்களை செய்ய வைக்கிறார். அப்போ அவர் விரும்புகிற காரியங்களை அவர் நம்மளோட வாழ்க்கையில் செய்யும் பொழுது அவர் விரும்பாத காரியங்களை செய்யாதபடிக்கு அவர் நம்மளை தடுத்து நிறுத்துகிறார். நாமே ஆண்டோட ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் நாம் விரும்பாத காரியங்களை செய்யாதபடிக்கு ஆண்டவர் அவைகளை யாவற்றையும் தடை பண்ணி அவர் விரும்புகிற காரியங்களை நம்மளோட வாழ்க்கையில் அவர் செய்ய வைக்கிறார். இன்னும் நாம் விரும்பாத காரியங்களை செய்ய நம் வாழ்க்கையில் நம்ம என்னென்ன செய்ய வேண்டும் பார்த்தீங்கன்னா, ஒப்பு கொடுத்துருவாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவங்க செய்த பாவத்தையே மறுபடியுமாய் செய்து கொண்டே இருப்பார்கள். அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் பாவ அறிக்கை செய்ய வேண்டும். நீதிமொழிகள் 19:28 சொல்லப்பட்டிருக்கிறது, பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அவர்கிட்ட அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அப்ப பாவத்தை நம்ம நிறைய பாவங்களை நம்ம செஞ்சுட்டு வந்திருப்போம். அவருக்கு விருப்பமில்லாத அநேக காரியங்களை செஞ்சிருப்போம். நம்ம கண்களால, நம்ம கைகளால, நம்ம இருதயத்தால, நம்ம சிந்தையிலால எத்தனோ பாவங்களை செய்திருப்போம். அந்த பாவங்கள் என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது நம்மளை தொடர்ந்து கொண்டு தான் வரும். பாவம் தொடர்ந்து வரும் சொல்லி வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காரியத்தை சொல்லும் பொழுது எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருகிறது. அது என்னவென்றால், ஒரு பெண் காலேஜில் படிக்கும் பொழுது தன்னோடு படித்த ஒரு ஆண் நபரை நேசிக்கிறாள். அவரை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று சொல்லி அவள் விரும்பும் பொழுது அவரோட அந்த நபரோடு சேர்ந்து போட்டோ எடுத்துக்கொள்வது, மற்ற இடங்களில் போய் அங்கே பீச்சுக்கு அங்கேன்னு போய் சுற்றுவது, அவங்களோட அப்போ அங்கே எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் போட்டோ எடுத்துக்கொள்வது என்று அப்படி அவள் இருந்து கொண்டு இருக்கும்போது ஒரு நாள் அவளுக்கு தெரிய வருது, தான் நேசித்த ஒரு நபர் தவறான நபர், அவர் சரியில்லாதவர் என்று அவள் தெரிஞ்சுக்கிறாள். தெரிஞ்சிட்டு அந்த நேரத்தில் அவளுக்கு என்ன செய்வது என்று ஒன்றும் புரியலை. ஆஹா, நம்ம இத்தனை நாளும் நம்ம நேசித்தது ஒரு தவறான மனிதனையா நம்ம நேசிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவள் என்ன செஞ்சிடறா, சரி நமக்கு எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போய், அப்பா எனக்கு ஒரு நல்ல வரனை பாருங்க, நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று அவங்க வீட்டில் சொல்லும் பொழுது அவங்க வீட்டில் ஒன்றும் புரியலை. என்ன பிள்ளை நல்லா காலேஜ் படிச்சுட்டு இருந்தா, நல்லா தானே படிச்சுட்டு இருந்தா, என்ன ஆச்சு தன்னோட மகளுக்கு என்று புரியல. என்னால் மகள் சொல்வதை அவங்களால தவிர்க்கவும் முடியல. சரி, நம்ம மகள் சொல்லுவது போல நம்ம ஒரு மகனை பார்த்து திருமணம் செய்து வைத்து விடும் என்று அவங்களும் அவள் மகள் சொல்வது போல அவங்க ஒரு மகனை பார்த்து திருமணம் செய்து வைத்து விட்டார்கள். கொஞ்ச நாளும் அவளோட வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாய் போனது. அவளுக்கு மிகுந்த சந்தோஷம். ஏனென்றால் கணவர் மிகுந்த அன்பை உடையவராய் இருந்தார். அவள் என்ன சொல்லுகிறாளோ அதை தான் அவர் செய்வார். அந்த மாதிரி ஒரு நல்ல அன்பு உள்ள கணவர் அவளுக்கு கிடைச்சதுனால ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கொஞ்ச நாள் அவளோட வாழ்க்கை இப்படியே அழகா போயிட்டு இருந்தது. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு புயல் அடிச்சது போல ஒரு காரியம் நடந்தது. என்ன காரியம்னு பார்த்தீங்கன்னா, அவள் ஏற்கனவே நேசித்தாள் பாருங்க, அந்த மனிதன் ஒரு நாள் சந்திக்க நேர்ந்தது. அப்போ அந்த நபர் என்ன செய்யறான்னு பார்த்தீங்கன்னா, அவள் ஏற்கனவே பழகும் போது எடுத்து அந்த போட்டோக்களை காண்பித்து, நீ என்னோட வரணும், நீ என்னோட வராவிட்டால் இந்த போட்டோவை எல்லாம் நான் உன் கணவர் எடுத்து காட்டி விடுவேன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணவும் அந்த மகளுக்கு என்ன செய்வதென்று ஒன்றும் புரியவில்லை. என்ன பண்ணுவது, நம்மளோட வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது, நமக்கு நல்ல கணவர் கிடைச்சிட்டாங்க, ஆனால் அவங்க கூட சேர்ந்து வாழ நம்மளால முடியலன்னு சொல்லி அவள் தவித்த பொழுது அவளுக்கு ஒன்றுமே முடியலை. அப்போ என்ன செய்யறா, வேற வழி இல்லாமல் தன்னோட வாழ்க்கையை முடித்து கொள்கிறாள். இதை போலதான் என்னன்னா, நம்ம செய்யற பாவம் அது அப்படியே போயிடும் சொல்லி இன்னைக்கு அநேகர் என்ன செய்யறாங்க, பாவத்தை செய்து கொண்டே இருக்கிறாங்க. அப்படி இல்லை என் அன்பான வாலிப பிள்ளைகளே, அப்படி இல்லை.
நாம் செய்கின்ற ஒவ்வொரு பாவமும் அதை நம்மளை தொடர்ந்து வந்து நம்மளை இருதயத்தை வாட்டி நம்மளை குற்ற உணர்ச்சிகளை தள்ளி ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நிமிஷத்தையும் அது குற்ற உணர்ச்சி கொடுத்து நாம் நிம்மதியாய் வாழ விடாதபடிக்கு அவைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க சந்தோஷத்தை முழுவதும் அழித்து விடுகிறது. அன்பான வாலிப பிள்ளைகளே, உங்களை பார்த்த ஆண்டவர் சொல்லுகிறார், பாவம் சாதாரணம் இல்லை. நம்மளோட வாழ்க்கையில் இருக்க ஒவ்வொரு சந்தோஷத்தையும் அது அழித்து கொள்கிறது ஒரு விஷயம். அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த தொடர்ந்து வர பாவத்தை நம்ம தொடர்ந்து வராதபடிக்கு நம்ம தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? நம் கண்களால், கைகளால், இருதயத்தால், சிந்தையால் செய்த ஒவ்வொரு பாவத்தையும் அவர் சமூகத்தில் அறிக்கை செய்த, அப்பா நான் கண்களால் இந்த பாவத்தை செஞ்சேன், என் கால்களால் இந்த பாவத்தை செஞ்சேன், நீங்கள் பிரிய இல்லாத இடத்துக்கு நான் போனப்பான்னு சொல்லி நீங்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து கூறுகிறார். இந்த நாளில் நீங்கள் அவர்கிட்ட போய் பாவ அறிக்கை நீங்கள் செய்த ஒவ்வொரு பாவத்தையும், ஒருவேளை நீங்கள் மறந்துருக்கலாம், இல்லை இந்த நாள் கூட நீங்க செய்த பாவத்தை உங்க வாயில சொல்றதுக்கு வெட்கப்பட்டு நீங்க சொல்லாம இருக்கலாம். இல்ல, அப்படி இல்லை என் தேவ பிள்ளையே. நீ இந்த நாளின் கூட ஆண்டவர் சமூகத்துல போய் அவரோட நீ என்னென்ன பாவங்களை செய்து அத்தனையும் அவருக்கு முன்பாக அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் உங்களோட வாழ்க்கையில் இருக்க எல்லா காரியங்களையும் மாற்றி அவர் நீங்க எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு விரும்புறீங்களோ அந்த காரியத்தை எல்லாம் தடை பண்ணி போடுவார். நீங்கள் அறிக்கை செய்து அவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்து அவர் அறிக்கை செய்யும் பொழுது உங்களோட வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. பாவத்தை அறிக்கை பண்ணுறதுல நீங்கள் அழகாக வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா தாவீதை எடுத்துங்களேன். தாவீது நல்லா இருந்தார், ஆண்டவர் பெருசாக ஆசீர்வதித்து ஒரு ராஜாவை மாற்றினார். அவர் என்ன செய்தார்? ஒப்பரிகளும் மேலிருந்து ஒரு பெண்ணை இச்சித்து அவளோடு பாவம் செய்தார். அந்த பாவத்தின் சம்பளமா என்ன கிடைத்தது? ஒரு குழந்தை. அந்த குழந்தை நல்லா பிறக்கணும்னு சொல்லி, நல்லா இருக்கணும்னு சொல்லி உபவாசம் பண்ணாரு. ஆனால் அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கவில்லை. அந்த பிள்ளை என்ன செய்து? மரித்து போனது. அதுக்காக அவர் கண்ணீர் விட்டு அழுது அதுக்காக மனம் இருந்தில்லை. அவரு போனாரு. நாத்தான் தீர்க்கதரிசியினால் தாவீதுக்கு நீ செய்தது தவறு என்று உணர்த்தப்பட்ட போது அவர் சங்கீதம் 51 அவர் மனம் வருந்தி பாவ அறிக்கை செய்கிறார். பாவ அறிக்கை செய்து அதுக்காக அவர் மனம் வருந்தும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார் பார்த்தீங்களா? அந்த பச்சைபால் இடத்திலிருந்து உருவான தலைச்செண்பிலை அடிக்கப்பட்டாலும் அவளிடத்தில் அவள் வயிற்றிலிருந்து பிறந்த சந்ததி மூலமாக ஆண்டவர் ஒரு ஆலயத்தை கட்டினார். தாவீதால் அந்த ஆலயத்தை கட்ட முடியல, ஆனால் சாலமோனால் அந்த ஆலயம் கட்டப்பட்டது. பாவத்தை நம்ம அறிக்கை செய்யும்போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை அவர் கையில் எடுத்துக்கொண்டு அற்புதங்களை செய்கிறார். இன்னும் நாம் எப்படி நாம் விரும்பாத காரியங்களை செய்யாமல் இருக்க வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தை வேதாகமம் சொல்கிறது. சங்கீதம் 119:8 சொல்லுகிறது, வாலிபன் தன் வழி எதினால் சுத்தம் பண்ணுவான், கர்த்தருடைய வார்த்தையை தன் இருதயத்தில் வைப்பதினால் என்று வசனம் சொல்லுகிறது. இப்போ ஒரு வாலிபன், இன்னைக்கு நீங்க வாலிப பிள்ளையா இருக்கீங்க, உங்க வழியை நீங்க எதனால சுத்தம் பண்ண முடியும் நீங்க யோசிச்சீங்கன்னா, அவரோட வார்த்தையை உங்கள் இருதயத்துல நீங்க வைக்கும் பொழுது, அவரோட வார்த்தை ஒரு கண்ணாடி போல, நம்ம என்ன தவறு செய்கிறோமோ, இல்லை என்ன அவருக்கு பிரியலாத காரியங்கள் என்னென்ன செய்கிறோமோ அவைகள் ஒவ்வொன்றுமாய் சுட்டி காட்டி சரியான வழியில் நடக்கும்படியாய் அது நமக்கு உதவி செய்கிறது. நான் சிங்கப்பூருக்கு போயிருந்தப்ப அங்கே ஒரு சாட்சியை நான் கேட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வாலிப பையன், அந்த பையனுக்கு அவனோட வச்சிருந்த பாஸ்போர்ட் காணா போச்சு. வேலையும் அவருக்கு பறி போயிட்டு, அங்கே வீட்டில் ஒரு தங்கியிருந்த இடத்துலேருந்து ஒரு ஜாமான்லாம் தூக்கி வெளில வச்சுட்டாங்க. ஒரு சொந்த ஊருக்கும் போக முடியல, அவரால் அந்த இடத்துல இருந்து வேலையும் செய்ய முடியல. என்ன செய்யறது அவருக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா சொந்த நாட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ செஞ்சு பழைச்சிருப்பாரு. அங்கே வெளிநாட்டில் போகவும் அவருக்கு என்ன செய்யறது என்று ஒன்றும் புரியாமல், சரி கடைசியாக நம்ம மறிச்சிடலான்னு சொல்லி அவர் என்ன செஞ்சார்? பில்டிங் உச்சியில் போய் உட்காந்துட்டு யோசிச்சுட்டே இருந்தார். ஏன்னா அவருக்கு சாகிறதுக்கும் விருப்பம் இல்லை, வாழணும் ஆசைப்படுறாரு. ஆனால் சூழ்நிலை சாகும்படியாய் அவரை தள்ளுது. சரி, நம்ம இதுக்கப்புறம் நம்ம வாழ்வதில் ஒரு அர்த்தமும் இல்லை, நம்மளால எதுவுமே செய்ய முடியாது, நம்ம பேசாமல் மறிச்சிடலான்னு சொல்லி அவர் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது ஒரு வாலிபன் எடுத்துட்டு போய் ஒரு கைப்பிரதி தாளை கொடுத்தாரு. அதை வாங்கி பார்க்கும்போது இயேசு சமாதானம் தருவார் என்ற ஒரு வார்த்தை. இயேசு சமாதானம் தருவாரா? யார் அந்த இயேசு?
நம்ம தெரிஞ்சுக்கணும் சொல்லி அந்த கைப்பிரதியை திருப்பும் பொழுது அந்த சர்ச்சோட அட்ரஸ் கீழே இருந்தது. சரி நம்ம இந்த சர்ச்சுக்கு போவோம்னு சொல்லி அவங்க போகும்பொழுது அப்போ ஆண்டோட வார்த்தையை கேட்கும் பொழுது அவருக்கு மிகுந்த சந்தோஷம். ஏன் இந்த சமாதானம் தருகின்ற இயேசு என்னோட வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுக்க மாட்டார் என்று சொல்லி அவர் அந்த வார்த்தையை விசுவாசித்தார். என்னாச்சு தெரியுங்களா? அவருக்கு நல்ல ஒரு கம்பெனியில் வேலை கிடைச்சிது. அவங்களே அந்த பாஸ்போர்ட்டுக்கான எல்லா காரியத்தையும் எடுத்து அவர் ஏற்கனவே வேலை வாங்கிட்டு வேலையில் கம்பெனியில் இருந்த சம்பளத்தை விட இரட்டிப்பான சம்பளம் அவரோட வாழ்க்கையில் கிடைத்தது. பார்த்தீங்களா? ஒரு வார்த்தை சமாதானத்தை தருவேன் என்ற ஒரு வார்த்தையை அவர் விசுவாசி, அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர் வாலிபன், அந்த வார்த்தையை எடுத்துட்டு போய் கொடுத்தவர் ஒரு வாலிபன். இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்கும் பொழுது, அந்த வார்த்தை நம் இருதயத்தில் வைத்து நாம் நடக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் வாழ்க்கையில் நாம் அவர் விரும்பாத காரியங்கள், நாம் செய்யக்கூடாது என்று நினைக்கின்ற ஒவ்வொரு தவறுகளையும் ஆண்டவர் நிச்சயமாய் என்ன செய்கிறார் என்று நம்ம வாழ்க்கையில் செய்யாதபடிக்கு அவர் பாதுகாக்கிறார். இன்னும் நாம் விரும்பாத காரியங்களை செய்யாமல் இருப்பதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்த ஆவியினுடைய கருத்துல நம்ம ஒப்பு கொடுக்கணும். அவர் நம்மளை பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நடத்தும்படியாய் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். வேதாகம் சொல்கிறது, உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் இருக்கும். நம்மளுடைய எதுல பலகீனப்பட்டிருக்கோம், எந்த இடத்துல ரொம்ப பலகீனமா இருக்கிறோம், எதை நம்ம செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அதை நம்ம செய்யறோம், எது வேணாம்னு நினைக்கிறோம், எல்லாவற்றையும் அவர் அறிந்தவர். இன்னைக்கு ஒரு வேளை நீங்க நினைக்கலாம், இந்த பாவத்தை விட்டு நான் எப்படி வெளியேறுவது, இந்த நபரை விட்டு நான் எப்படி வெளியேறுவது, நான் இந்த சூழ்நிலை என்னால் கடந்து போக முடியும்னு சொல்லி நீங்க ஒருவேளை இன்னைக்கு நீ மனக்கசந்து போராடி கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவருக்கு உங்க வாழ்க்கையை அவருடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. ஏன்னா பலவீனத்தில் ஒரு பலன் பூரணமாய் விளங்கும். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். அப்ப பரிசுத்த ஆவி நமக்குள் வரும் பொழுது அப்ப நம்ம என்ன செய்யறோம்? பலனடைந்த அவருக்கு நம்ம சாட்சியா இருக்கிறோம். அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு தோழி ஒருத்தி அவளோட வாழ்க்கை நடந்த ஒரு சம்பவத்தை என்னோட பகிர்ந்து கொண்டார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேதாந்தத்தில் ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கு, நினைப்பூட்டுகிற ஆவியானவர். அதாவது நமக்கு தேவையான நேரத்தில் தேவையான இடத்துல அவரோட வார்த்தை நமக்கு என்ன செய்கிறார்? நினைப்பூட்டுகிறார். அவ என்ன செய்தானா, தன்னோட பழகிட்டு இருந்த நபர் வந்து கூப்பிடுறாரு, வா என் கூட வா அப்படின்னு சொல்லி கூடும் பொழுது அவள் என்ன செய்கிறார்? அவ ஓரளவுக்கு வசனம் நல்லா படிக்கிற பிள்ளை தான், ஓரளவுக்கு ஆண்டவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளை தான். ஆனாலும் கூட இந்த விஷயத்துல அந்த இடத்துல அவ அடிமையா இருந்ததுனால கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் சுத்தமா மறந்துட்டா. ஆண்டோட வேதத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதேங்கிறத சுத்தமா அவ மறந்து போயிட்டா. அப்ப கூப்பிடும் பொழுது அவ எதையும் யோசிக்கல. சரின்னு சொல்லிட்டு சந்தோஷமா ட்ரெஸ்ஸை போடுறது என்ன, மேக்கப் பண்றது என்னன்னு சொல்லி அழகா கிளம்பி வரும்பொழுது, வாசல்ல வரும்பொழுது ஒரு வசனம் இருதயத்துக்குள்ள வந்ததாம். அது என்ன வசனம் தெரியுங்களா? ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம் என்று. அப்ப பாத்தீங்களா, ஒரு தவறான காரியத்தை நாம் செய்யும் போகும்போது பரிசுத்த ஆவியார் என்ன செய்கிறார்? வார்த்தையை நினைப்பூட்டுகிறார், இந்த பாவத்தை செய்யாத. அப்ப அந்த வார்த்தை அந்த பொண்ணுக்கு மனசுல சஞ்சலமா இருந்தது. அப்ப இது பாவம், இதை செஞ்சா நமக்கு மரணம் வரும், நம்முடைய ஆத்மா மரணம் அடையும் சொல்லி அவள் வேதனைப்பட்டு அந்த பாவத்தை செய்யாமல் அவள் தடை செய்தால் பின்பு தெரிந்தது அவள் தவறான மனிதர் என்று. ஆண்டவர் எவ்வளவு அழகாய் காப்பாற்றினார், அந்த மகளோட வாழ்க்கையை எவ்வளவு ஒரு அழகாய் காப்பாற்றினார். இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையும் கூட நீங்க ஆண்டோட கையில பரிசுத்த ஆண்டோட கையில ஒப்பு கொடுத்தீங்கன்னா அழகா நடத்துவார். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன் என்று ஆண்டவர் சங்கீதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அப்படியே செய்வார் நம்ம வாழ்க்கையில. பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் ஒவ்வொரு வசனங்களையும் நம்ம பாவம் செய்யும் பொழுது, நம்ம தவறான காரியங்களை செய்யும் பொழுது, நம்ம தேவையில்லாத பழக்கங்களுக்கு பாவ பழக்கங்களுக்கு பாவ நபர்களுக்கு நம்ம அடிமையா இருக்கும் பொழுது சரியான நேரத்தில் சரியான வசனங்களை நினைப்பூட்டு அவரோட வார்த்தைகளை நினைப்பூட்டி ஆண்டவர் நம்மளை சரியான வழியில் நடத்துவார்.
இன்னைக்கு அவர் விரும்பாத காரியங்களை, நாம் விரும்பாத, ஆண்டவருக்காக நாம் செய்யக்கூடாது நினைக்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் அவர் செய்ய விடாமல் தடை பண்ணுவார். அப்படிதான் பார்த்தீங்கன்னா சிம்சோன் என்ன செய்கிறார், நியாயாதிபதிகள் 4:13 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு ஸ்திரீ அவ என்ன செய்றாரு, இச்சிக்கிறார். இவ எனக்கு ஏற்றவளா இருப்பான்னு சொல்லி இச்சிக்கிறாரு. அவளோட வாழணும் ஆசைப்படுறாரு. ஆனா அவ என்ன செய்யறா, அவர்கிட்ட இருக்கிற பலன் எதுல இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அவளோட குறி அதுல மட்டும்தான். அவ அந்த சிம்சோனை நேசிக்கல. அவரோட பலன் எதுல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவனை அழிக்கணும்னு சொல்லி நாடகம் ஆடிக்கிட்டு நிக்கிறா. ஆனா சிம்சோன் அந்த பெண்ணு அழகா இருக்கிறவனை இச்சித்து இவ எனக்கு ஏற்றவளா இருப்பான்னு சொல்லி நினைக்கிறாரு. நினைச்சு பாவத்தை செய்யறாரு, பாவத்துல விழுறாரு. அவருக்கு கடைசியில எல்லாருக்கும் என்ன செய்றாரு, அவரோட பலன் முழுவதும், பாவம் செய்த பிறகு அவரோட பலன் முழுவதும் போய்விட்டது. ஒரு நிறைய தாடை எடுத்து அத்தனை பேரு ஒரு சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை போல கிழித்தவர் இன்னைக்கு என்ன செஞ்சிட்டாரு, பலன் இல்லை அவருக்கு. ஏன்னா பாவம் செய்ததுனால இன்னைக்கு அவர் பலன் பறி போனது. இன்னைக்கு அநேகர் அப்படிதான். இன்னைக்கு வாலிபர் அநேகர் இப்படிதான் இருக்கீங்க. தவறான நண்பர்கள். இன்னைக்கு பெற்றோர்கள் ஒரு ஆலோசனை சொல்லும் பொழுது அவங்க மீது நமக்கு அவ்வளோ ஒரு கோபம் விழுது. தேவையான நண்பர்களோட பேசி பழகி அவங்களோட காரியங்களை நாம் கற்றுக்கொண்டு ஆண்டவர் நமக்கு கொடுத்த அபிஷேகத்தை மகிமையை இன்னைக்கு இழந்து போய் நிற்கிறோம். சிம்சோன் எப்படி பாவத்தை செய்து கர்த்தர் தனக்கு கொடுத்த மகிமை இழந்தாரோ அப்படியே இன்னைக்கு அநேகர் நாம் வாலிப பிள்ளைகள் கர்த்தருக்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்களை மறந்து, எதற்காக நாம் அழைக்கப்பட்டோமே, எதற்காக ஆண்டவரை நம்மை படைத்தாரோ அந்த காரியங்களை முற்றிலுமாய் மறந்து இன்னைக்கு பாவத்துக்கு அடிமையாகி நம்ம என்ன செய்கிறோம், தன்னுடைய பலன், நம்மளுடைய அபிஷேகத்தை இழக்கிறோம், நம்மளுடைய ரட்சிப்பை இழக்கிறோம். இன்னைக்கு ஒருவேளை நீங்க குறை அப்படி இருக்கலாம். ஒரு சிம்சோனை பலமா அவர்கிட்ட நெருங்க முடியாது யாராலையும். அப்படி இருந்தவர் இன்னைக்கு வேடிக்கை பொருளா இருக்காரு. எதனாலும் பார்த்தீங்கன்னா 2 கண்கள் பிடுங்கப்பட்டு ஒரு வேடிக்கையான பொருளா ஒரு 2 கை என்ன செஞ்சுட்டாங்க, கட்டி வச்சுட்டாங்க. இன்னைக்கு நீங்களும் அப்படிதான் பாவக்கட்டில் இருக்கிறீங்க. நீங்க ஒரு நிகழ்ச்சிக்கு அடிமையா இருக்கிறீங்க. டிவில வருகிற ஒரு சாதாரண ஒரு ப்ரோக்ராமுக்கு அடிமையா இருக்கீங்க. அற்பமான பாவ பழக்கத்துக்கு அடிமையா இருக்கீங்க. அது எது ஒன்றுமே நம் வாழ்க்கைக்கு பரலோக ராஜ்யத்துக்கு நேராக நம்மை நடத்தாது. அப்படித்தான் சிம்சன் பாவத்தை செய்தது நிமித்தமாய், ஒரு அழைப்பை இழந்தது நிமித்தமாய் அவர் 2 கைகள் கட்டப்பட்டவராய் நின்றார். மற்ற எல்லா மனிதருக்கும் முன்பாக ஒரு வேடிக்கை பொருளை போல் நிற்கிறார். இன்னைக்கு உங்களோட வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு வேடிக்கை பொருளை போல் இருக்கிறதா? வேதனையோடு பார்த்து கொண்டிருக்கீங்களா? நிச்சயமாய் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கைக்குள்ள வரும் பொழுது அவர் முற்றிலுமாய், நீங்க எதுல பலவீனமா இருக்கீங்களோ, நீங்க எதுல கண்ணீரோடு இந்த காரியம் என்னை விட்டு மாறினால் நன்றா இருக்குமே, இந்த விஷயம் என்னோட வாழ்க்கையில நடக்காம இருந்தா நல்லா இருக்குமே சொல்லி நீங்க எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் மாற்ற பரிசுத்த ஆவியானவர் நிச்சயம் முடியும். அப்ப சிம்சோன் நினைக்கிறாரு, இந்த ஒரு விஷயம் மாத்திரம் எனக்கு இறங்கும் என்று சொல்லும் பொழுது அந்த இடத்துல பரிசுத்தாவின் உன்னதத்தின் பேலன் அவர் மீது ஊற்றப்பட்டு அங்க அந்த அலங்கத்தை இடிச்சு அவர் அத்தனை பேர் அந்த இடத்துல மரித்து போனார்கள். அவ்வளவு பெரிய அசாதாரணமான காரியத்தை அவர் செய்தார். எப்பொழுது அவர் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து பரிசுத்த ஆவியானவருக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுது, அந்த உன்னதத்தின் பலன் அவருக்குள்ள இறங்கும் பொழுது, யாருக்கு முன்பாக அவர் வேடிக்கை பொருளாக நின்றாரோ அவர்கள் எல்லாருக்கும் ஒரு பாடத்தை கற்பித்தார். இன்னைக்கு நீங்க ஒருவேளை பாவம் செய்ததுனால இன்னைக்கு மனசு சோர்ந்து போய் இதான் நம்ம வாழ்க்கை, நான் ஏதோ செஞ்சுட்டேன், இனிமே என்னோட வாழ்க்கை இதுக்காக மேலே ஒரு ஸ்டெப் போவாதுன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். அப்படி இல்லை என் வாலிப பிள்ளையே. நிச்சயம் பரிசுத்த ஆவியான்ற ஒரு நண்பரை போல உங்க பாவத்துல நீங்க உங்களுக்கு இருக்க கஷ்டத்துல அவரை நினைச்சு பாருங்க. ஒரே ஒரு வார்த்தை அவர்கிட்ட சொல்லி பாருங்க, பரிசுத்த ஆவியானவரே இதை மாற்றுங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை அன்பா அவர்கிட்ட சொல்லி பாருங்களேன். நிச்சயமா மாற்றுவார். நீங்க எந்த பிரச்சனையில இருந்தா நிச்சயம் மாற்றுவார். அவரால் மாற்றக்கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. ஒருவேளை நீங்க இந்த ஒரு சீரியலுக்கு அடிமையா இருக்கலாம். நீ அப்பா பரிசுத்தானே எனக்கு உதவி செய்யுங்க, இந்த சீரியலை நான் பார்க்காம இருக்குன்னு சொல்லி கேட்டு பாருங்களேன். ஒரு 5 நாள் அப்படி தொடர்ந்து ஜெபிச்சு பாருங்களேன். நிச்சயமா அவர் பரிசுத்தானே உங்களுக்கு உதவி செய்வார்.
ஒரு நபரை நேசித்து இல்லை அவரை விட்டு பிரிய முடியாமல் கஷ்டப்படுறீங்களா? ஆண்டோட சொல்லுங்க, பரிசுத்தாவிட்ட கேளுங்க. பரிசுத்தாவிடே நான் இந்த பாவத்தை விட்டு வெளியேற விரும்புகிறேன்னு ஆசையாக கேளுங்க. நிச்சயம் ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் எதில் கஷ்டப்படுறீங்களோ இல்லை வேறு ஏதாவது விஷயத்தில் நீங்கள் எதில் கஷ்டப்பட்டாலும், நீங்கள் எதில் பின்வாங்கி போயிருந்தாலும் ஆவியானவர்கிட்ட சொல்லுங்கள். ஜெப ஆவி உங்களுக்கு குறைவாக இருக்கா? வேதத்தை வாசிக்க முடியலையா? பரிசுத்தாவிட்ட கேளுங்க. ஆவியானவரே எனக்கு ஜெபிக்க உதவி செய்யுங்க, நான் வேதத்தை வாசிக்க உதவி செய்யுங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பரிசுத்தாவி நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார். சிம்சோன் பாவத்தை செய்தாலும் அவர் அபிஷேகத்தை இழந்தாலும் அவர் மனக்கசந்து ஆவியானவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது இந்த ஒரு விஷயம் மாத்திரம் எனக்கு இறங்கும் என்று சொன்ன பொழுது ஆவியான பலம் அவரை நிரப்பினதே. உங்களையும் அதே ஆவியானவர் உங்களை நிரப்ப அவர் வல்லவராயிருக்கிறார். அவரிடத்துல பரிசுத்த ஆவியானவருக்கு உங்களோட வாழ்க்கை அவர் கருத்தில் ஒப்பு கொடுங்க. நிச்சயமாக அவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்க எல்லா அவர் விரும்பாத காரியங்களை முற்றிலும் மாற்றுவார். நீங்கள் எதெல்லாம் செய்யக்கூடாது என்று நினைக்கிறீங்களோ அத்தனை காரியத்தை செய்ய விடாமல் அவைகளை தடை பண்ணி போடுவார். அப்பொழுது நாம் செய்யக்கூடாத காரியங்களை செய்யாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது இச்சை விட்டு விலக வேண்டும். நம்மை நாம் ஆண்டவர் கருத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். பாவ அறிக்கை செய்ய வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை நம் இருதயத்தில் வைத்து அதன் வழி நாம் நடக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவருக்கு நம் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயம் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். இந்த வார்த்தை முழுவதும் உங்கள் இருதயத்துக்குரிய செய்ய முடியாது ஒரு சிறு ஜபம் செய்வோம். கண்களை மூடும். ஏசப்பா, அந்த ப்ரோக்ராமுக்கு ஆண்டவரே வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளை பார்க்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே தொடர்ந்து இந்த ப்ரோக்ராம் வந்து இந்த நிகழ்ச்சியை இந்த செய்தியில பார்த்து பயனடையும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த செய்தி மூலமாய் கர்த்தர் ஆண்டவரே அநேகரை தொடும்படியாய் செபிக்கிறோம், விடுதலையை கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே ஏசப்பா, எல்லா தவறுகளையும் ஆண்டவரே உங்கள் வாழ்க்கையில கர்த்தாவே ஆண்டவரே நீர் எடுத்து போட்டு ஆண்டவரே சரியான வழியில் நடக்க அப்பா ஆவியான ஒவ்வொருத்தரையும் நீர் பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லாவற்றையும் இயேசுவோட இனிய நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.